நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுங்க. அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது உங்களை மாதிரி ஒரு பாத்தீங்கல்ல. வணக்கம், பாரத் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலிருந்து அப்பாஸ் பேசுகிறோம். இன்று பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுடைய வீடியோக்களை வெளியிட்டு அதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பணம் செய்திருந்தார். மற்ற தொலைக்காட்சிகளில் அவர் வெளியிடும் போது இந்த வீடியோக்கள் நாங்கள் பார்த்தோம். உண்மையுமே எங்கள் பத்திரிகைக்கு நாங்கள் அந்த அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோவுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்பது தெரியவில்லை. தெரிந்திருந்தால் நாங்கள் அந்த நேரடியாக இருந்தபோது இன்னமும் அங்கே நடந்த சம்பவங்கள் குறித்து கொஞ்சம் விளக்கமாக எடுத்துருக்க முடியும். எங்களிடம் பார்த்திங்கன்னா மதியம் 2:35 மணி முதல் இரவு 7:40 மணி வரை அங்கே நடந்த சம்பவங்களுக்கான அனைத்து வீடியோ ஆதாரங்களும் முழுமையாக இல்லைனாலும் சிறுக எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்களை வெளியிடுறதுக்கு நாங்கள் தயாராகவும் இருக்கோம். இது சம்மந்தமாக தமிழக அரசாகட்டும், தனிநபர் ஆணையமாகட்டும் எங்களிடம் விளக்கம் கேட்டால் எங்களிடம் உள்ள ஆவணங்களை சமர்ப்பணம் செய்து நாங்கள் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கோம். இது சம்மந்தமாக தனிநபர் ஆணையம் எங்கே விசாரணைக்கு அழைத்தாலும் விசாரணைக்கு நாங்கள் ஆஜராகி அதுக்கான விளக்கங்களை கொடுக்கவும் நான் தயாராக உள்ளேன். முழுக்க இது அனைவரும் அரசியல் சார்ந்து பேசுகிறார்கள். இது ஒரு பெரும் விபத்து தான் என்பது அங்கே நேரடியாக பார்த்த எனக்கு நன்றாக தெரியும். இது முழுக்க ஒரு எதிர்பாராது நடந்த சம்பவம் தான். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தையும் நாங்கள் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கோம். வீடியோக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த துறைகள் கேட்டால் நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். மேலும் எங்களுடைய வீடியோக்கள் மூலிமா சில உண்மை சமயங்கள் வெளியில் வந்திருக்கிறதுன்னு நினைக்கும்போது அன்னன்னைக்கு வேலை செஞ்சதுக்கான எங்கள் உழைப்புக்கான அந்த ஒரு மரியாதை கிடைத்ததுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். நிஜமாலுமே இந்த வீடியோக்குள்ளே இன்னமும் கரெக்டான முறையில் எங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஒரு 4 மணியிலிருந்து 7:30 மணி வரை நாங்கள் நடந்த சம்பவங்கள் குறித்து தெளிவாக விளக்கமிடுறதுக்கான நாங்கள் தயாராக உள்ளோம். ஆணையம் எப்போ அழைத்தாலும் நாங்கள் ஆஜராகி அதுக்கான விளக்கம் கொடுக்க தயாராக உள்ளோம். பாரத் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக அப்பாஸ். நன்றி, வணக்கம்.